Simple harmonic motion problem solve பண்ணலாம் பாருங்க. A spherical ball of mass m and radius r rolls without slipping on a rough concave surface of large radius capital R. It makes small oscillation about the lowest point. Find the time period. இது வந்து கான்கேவ் சர்ஃபேஸ் இருக்குங்க. இந்த கான்கேவ் சர்ஃபேஸ் சென்டர் வந்து இந்த பாயிண்ட் ஓன்னு எடுத்துக்கலாம். இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் பின்னு எடுத்துங்க. இந்த ஓல இருந்து பி இருக்கிற லெங்த் வந்து நம்ம ரேடியஸ் ஆஃப் தி கான்கேவ் சர்ஃபேஸ்ன்னு எடுத்துங்க. O டேஷ்ன்றது சென்டர் ஆஃப் தி ஸ்பியர்னு எடுத்துங்க. O டேஷ் டு பி வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கோங்க. ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர். இந்த ஓல இருந்து O டேஷ் வந்து இந்த லெங்த் என்ன வரும்னு பார்த்தோம்னா நமக்கு ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ வந்து இந்த ஸ்பியர் வந்து ரோல் ஆகுறதுனால இந்த O டேஷ்ல இருந்து O டபுள் டேஷ் போயிருக்கு. அப்போ ஓல இருந்து O டபுள் டேஷ் போகும்போது உங்களுக்கு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ டிஸ்கிரைப் பண்ணியிருக்குன்னா தீட்டான்னு எடுத்துக்கலாம். இதுல O டேஷ்ல இருந்து O டபுள் டேஷ்ன்றது ஆர்க் லெங்த் ஈக்குவல் டு ரேடியஸ் இன்ட்டு தீட்டா, அதாவது ஆர்க் லெங்த் ஈக்குவல் டு ரேடியஸ் இன்ட்டு தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த ஃபியூர் ரோலிங் ஆகும்போது இந்த பாயிண்ட் பி பாட்டம் மோஸ்ட்ல இருக்கு இல்லைங்களா, அந்த பாயிண்ட் பில இருந்து இங்க பி டேஷ் வரைக்கும் இப்படி ரோல் ஆயிருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பில இருந்து பி டேஷ் வரைக்கும் இந்த ஸ்பியர் ரோல் ஆகும்போது இது ஆங்கிள் சப்டெண்ட் வந்து பைன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பி டேஷ் இருக்கு இல்லைங்களா, அந்த பி டேஷ் வந்து ஆர்க் லெங்த் எடுத்துட்டீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் இன்ட்டு பைன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் வந்து ஆர்னு வருது. நமக்கு ஃபியர் ரோலிங்ல வந்து சென்டர் ஆஃப் மாஸ் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் போனதும் ஒரு பாயிண்ட் இந்த ஸ்பியர்ல வந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல மூவ் ஆகிற லெங்த்தும் ஈக்குவலா இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா O டேஷ் O டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன போட்டுக்கலாம்னா பி டேஷ்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ இது O டேஷ் O டபுள் டேஷ் வந்து என்ன வருதுன்னா ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு தீட்டான்னு வருது. பி டேஷ் வந்து ஆர் பைன்னு வருது. இதுல இருந்து நமக்கு பை இஸ் ஈக்குவல் என்ன கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா ஆர் மைனஸ் ஆர் டிவைட் பை ஸ்மால் ஆர் இன்ட்டு தீட்டா அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து இங்க நம்ம டார்க் என்ற கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம் டு ஃபைண்ட் டைம் பீரியட். சரிங்களா? அப்போ டார்க் வேணும்னா இங்க எம்ஜி ஃபோர்ஸ்னால டார்க் ஆக்ட் ஆக போகுது. அப்போ இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் எபோட் இந்த ஸ்பியருக்கு பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல இருந்து நம்ம டார்க் எடுக்க போறோம். அப்படி டார்க் எடுத்துக்கணும்னா இந்த ட்ரையாங்கிள் இங்க என்னன்னு எடுத்துக்கிறேன், O டேஷ் என்பி இருக்கு இல்லைங்களா, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துட்டு இந்த என்பி தான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஆப்போசிட் போட்டு அது ஆர் சைன் தீட்டான்னு எடுத்துக்கிறேன் நான். இப்போ வந்து டார்க்குக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு mg இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர் சைன் தீட்டான்னு போடணும். சைன் தீட்டா வந்து நான் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா சைன் தீட்டா இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு தீட்டான்னு எடுக்கிறோம். தீட்டா இஸ் ஸ்மால் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றோம். தீட்டா வந்து ஸ்மால், ஏன்னா ஸ்மால் ஆசிலேஷன் இங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, ஸ்மால் ஆசிலேஷன் சொன்னதுனால தீட்டா வந்து ஸ்மால் கன்சிடர் பண்ணிட்டு சைன் தீட்டா பிளேஸ்ல தீட்டான்னு போட்டாச்சு. அடுத்து இன்னொரு ஃபார்முலா டார்க் என்ன ஃபார்முலா தெரியும்னா உங்களுக்கு ஐ ஆல்ஃபா அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? இது ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா ஐ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா mgr தீட்டா அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. ஐக்கு என்ன பாத்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபோட் தி பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு 7/5 mr ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இது mgr தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஆர் கேன்சல் பண்ணிடுறோம். சரிங்களா? இந்த எம் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா எழுதுறோம் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு இந்த 5 மேல வந்துடும், 5g டிவைட் பை இந்த 7r வந்துடுது. 7r வந்துட்டு இங்க தீட்டான்னு வந்துடுது. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இந்த ஆல்ஃபாக்கு வந்து ஆல்ஃபா ஆக்சுவலா ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா வந்து தனியா டிரைவ் பண்ற பாருங்க. இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை பை டிடி ஸ்கொயர் அப்படின்னு வரும். இங்க பை வேல்யூ இதை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா என்ன வருதுன்னா ஆர் மைனஸ் ஆர் டிவைட் பை ஸ்மால் ஆர் இன்ட்டு டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர்னு கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? இப்போ ஆல்ஃபா பிளேஸ்ல நம்ம டி ஸ்கொயர் பை பை டிடி ஸ்கொயர் அப்படி இஸ் ஈக்குவல் டு 5g டிவைட் பை 7rன்னு போட்டுட்டோம்னா இன்ட்டு தீட்டா நீங்க வந்துச்சுன்னா இங்க வந்து டி ஸ்கொயர் பை பை டிடி ஸ்கொயருக்கு வந்து இங்க ஆர் மைனஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் டிவைட் பை ஆர் அது பார்த்துருக்கோம் இல்லையா, கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் டிவைட் பை ஸ்மால் ஆர் இன்ட்டு டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? இஸ் ஈக்குவல் டு 5g டிவைட் பை 7r இன்ட்டு தீட்டான்னு வந்திருக்கு. இந்த ஆர் கேன்சல் பண்ணிருங்க. அப்ப டி ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை டிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாத்தீங்கன்னா 5g டிவைட் பை 7 இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு தீட்டான்னு கிடைக்குது. ஆக்சுவலா டார்க்கும் தீட்டாவும் ஆப்போசிட் இருக்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஒரு மைனஸ் போட்டுட்டு வந்திருக்கணும், அதனால ஒரு மைனஸ் வந்திருக்கும். இந்த டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர் தான் நமக்கு ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா டேஷ், தட் இஸ் ஈக்குவல் டு அந்த ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா டேஷுக்கு வந்து ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஆல்ஃபா டேஷ் ஈக்குவல் டு நமக்கு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தீட்டான்னு வரும். புரியுதுங்களா? ஸோ இது அப்படியே நம்ம எழுதுறோம் பாருங்க. இப்போ அடுத்த பேஜ்ல போயிட்டு இந்த டி ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை dt ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு 5g டிவைட் பை 7 இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு தீட்டா இங்க மைனஸ் வந்துருது. ஒரு முறை பார்த்துக்குங்க பாருங்க, 5g பை 7 ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு தீட்டான்னு வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து இந்த டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர் தான் வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா டேஷ்னு வச்சுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தீட்டா தெரியும். இந்த ஒமேகா ஸ்கொயர் பிளேஸ்ல தான் என்ன இருக்கு பாருங்க 5g டிவைட் பை 7 ஆர் மைனஸ் ஆர் இருக்கு இல்லைங்களா. அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 5g டிவைட் பை 7 இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் நமக்கு கிடைக்குது.
இதுல இருந்து டைம் பீரியட் ஃபார்முலா வந்து 2π/ஒமேகான்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒமேகா சப்ஸ்டிட் பண்ணுங்க. டைம் பீரியட் t = 2π/ஒமேகா சப்ஸ்டிட் பண்ணும்போது 7 × r - r / 5g அப்படின்னு நமக்கு டைம் பீரியட் ஃபார்முலா கிடைச்சிருக்கு. ஸோ டைம் பீரியடுக்கு வந்து 2π√7 × r - r / 5g. This is the correct answer.